உட்கார்ந்துருக்கும் பொழுது ரசூல்லா கோவப்பட்டு வர்றாங்களா, வந்து என்ன செய்கிறாங்க, யார் இவர், ஏன் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரருங்கிறாங்க. சகோதரனா கூட பிறந்த சகோதரர் யாருன்னு ரசூல்லாவுக்கு தெரியும்ல. ஆயிஷா நாயுடைய சகோதரன் யார் ரசூல்லாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அபூபக்கருடைய மகள், மனைவியுடைய கூட பிறந்தவங்க யாருன்னு தெரியும். பால் குடி சகோதரர் தான் அவங்க சொல்கிறாங்க, அஹி அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உன்னுருன மண் இஹ்வானுக்குன்ன, யார் வந்து இந்த சகோதரன் ஒழுங்காக கவனமாக இருங்க. என்ன சகோதரர், இன்னம ரலாத்து மினல் மஜாத்தி, இந்த பால் குடித்தல் என்பதெல்லாம் அந்த பசியை அடக்குமே, அது பால் மட்டுமே பசி தீர்க்குமே, அந்த வயசில் தான். அப்போ இந்த ஒரு வந்து உன்னோட சேர்ந்து பால் குடிச்சிருக்கலாம். அவரை பற்றி ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிருக்கிறாங்க. இதுலேருந்து விளங்குறது என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க, பால் குடிக்கிற வயசில் அவர் குடிக்காமல் 2.5 வயசுலையோ 3 வயசுலையோ 2 வருஷத்தை கடந்து குடிச்சிருக்கலாம். அப்போ அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பருவத்தில் 2 வயசில் குடிப்பாங்களே, அப்படி இருந்தால் தான் உன் சகோதரன் சொல்லணும். நீனும் இவர் ஒரு பெண்ணிடத்தில் இந்த வயசில் பால் குடித்தா தான் சகோதரர். உங்கள் அம்மாட்ட நீ பால் குடித்தா அம்மாட்டையே இவரும் பால் குடித்தனால சகோதரர் ஆக மாட்டார் அப்படின்னு தன் மனைவிக்கு சொல்கிறாங்க. அப்போ யாரை சகோதரர் நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் விதிகளை கொடுக்கல. பரவாயில்ல, நடந்து போச்சுல, இது சகோதரர் அப்படி சொல்லலை. இவருக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன பிரத்யேகமாக நீ மட்டும் போய் பால் குடிச்சிக்க என்று சொன்னாங்கங்கிற அளவுக்கு என்ன செய்யுது வருகிறது. அதோடு நிற்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, இதை முட்டு கொடுக்குறது இன்னும் தமாஸ். இதெல்லாம் வந்து ஹதீஸுகளை வந்துங்க குரானுக்கு மாற்றோம், ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு மாற்றோம், பேசிக்கு மாற்றோம்னு நம்ம வந்து சொன்னோம்னு சொன்னால் ஹதீஸை மறுக்கிறார்கள். ஹதீஸை நாங்களாம் மறுக்கிறோம். ஹதீஸை நிலைநாட்டுவதில் யாரை விடவும் முன்னாடி நிற்போம். சில ஹதீஸுகளை மறுக்கிறோம். ஹதீஸை மறுக்கிறார்கள் என்பது வேற, சில ஹதீஸுகளை மறுக்கிறார்கள் என்பது வேற. சில ஹதீஸுகளை ஏன் மறுக்கிறோம், குரானை மறுத்துவிடக்கூடாது என்பதற்கு மறுக்கிறோம். நீங்கள் மறுக்காதவர்களாக இருந்தால் பாலை கொடுத்து காட்டுங்க, அல்லது சட்டம் சொல்லுங்க. பாலை கொடுத்து என்ன செய்யணும், இப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கார், அவர் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு, மனைவி மட்டும் இருக்கும்போது கூட வருவார், அப்போ அவங்களும் மார்க்கத்தில் ஹராமாயிரும், பால் கொடுத்து அவர் வந்து நம்ம மனைவிக்கு பிள்ளை ஆக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அம்மாட்ட வர்றாருன்னு அப்படி வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் தான் நீங்களும் ஹதீஸ் மறுக்கலன்னு அர்த்தம். அப்போ நல்லா தெரியுது இது ஒரு ஆபாசம். அந்த இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, ஆபாசத்தை அல்லாஹ் ஏவ மாட்டான். விதிகளை கொடுக்க மாட்டாங்களா ரசூலுல்லாஹ்? கொடுப்பாங்க. ஆபாசத்தையா கொடுப்பாங்க? அதாவது ரசூலுல்லாஹ் சில சட்டத்தை சில விதிகளை கொடுப்பாங்க. தொழுகை 4 ரக்காத் இருக்கு, ஒரு ஆளுக்கு 2 ரக்காத் தொழுகுன்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் வந்து திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் திருடிக்கன்னு சொல்லுவாங்களா? கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் தலைவர் கொள்ளையடிக்க சொல்லுவாங்களா? விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விபச்சாரம் பண்ணக்கூடாதான் இவர் மட்டும் பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்களா? ஃபஹ்ஷாவுக்கு அருவருக்கத்தக்கதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அதில் அல்லாஹ் ஒரு ரசூலுல்லாஹ் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, ஃபஹ்ஷான அசிங்கத்தை, இது அசிங்கமா இல்லையா? ஒரு அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பார்த்து வாயை வச்சு பால் குடித்தல் என்பது ஒரு அசிங்கமான செயலா இல்லையா? இதை வந்து அல்லாஹ் எப்படி அனுமதிப்பான்னு பதில் சொல்லாவிட்டால் அப்புறமா ஏற்றுக்கிறவேன்னு சொன்னால் இந்த ஆயத்தை தூக்கி போடுறீங்கன்னு நான் கேட்குறேன். குரானை தூக்கி போடாதீர்கள் என்பதற்காக இது வந்து ராங்கான செய்தி என்று நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து விமர்சனம் பண்ணுகிறோம். அப்போ இந்த விஷயத்தை மருத்துவ ஹதீஸ் மறுக்கிறாங்க. ஹதீஸ் கலையில் விதி இருக்குதா அதெல்லாம் கேட்குறாரு. ஹதீஸ் கலையில் இருக்குதா அப்படி சட்டம், ஹதீஸ்களை எடுத்து காட்ட முடியுமா, ஃபத்வா கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், இதெல்லாம் போட்டு காட்டணும்னு பின்னாடி காட்டுறேன். தொகுத்து சொல்லிடுறேன் விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறதுக்காக வேண்டி. இது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதோட நிற்கலையா, ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் சொன்னதுக்கு நேரம் மாற்றமாக சொல்கிறாங்க, இது சாலிமுக்கு மட்டும் கிடையாது, யார் வேணாலும் இதை அமுல்படுத்தலாம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதில் முஸ்லீமில் ஹதீஸ்களில் இருக்குது. ஆயிஷா நாய் என்ன செய்வாங்களாம், ஒரு ஆள் வந்து அவங்கள அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒருத்தராக இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து போகிறதா என்ன செய்கிறது, இவர் அஜ்னபியா அந்நியராக இருக்காரு அப்படின்னு என்ன செய்வாங்களாம், ஆயிஷாவுடைய சகோதரிகள் இருப்பாங்கல்ல, சகோதரி பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போக சொல்ல, நீ போய் என் தங்கச்சிட்ட பால் குடிச்சிட்டு வா, அப்போ என் தங்கச்சி வந்து உனக்கு அம்மாவாயிரும், தங்கச்சி அம்மாவாயிட்டா நான் பெரிய அம்மா போயிடுவேன், அப்போ நீ என்கிட்ட சகஜமாக வந்து போயிட்டு இருக்கலாம் என்று ஆயிஷா நாயகி ஃபத்வாவும் கொடுப்பார்கள்னு அந்த கிதாபில் இருக்குது முஸ்லீமில். அவர் சொல்கிறார். அதாவது என்ன ஆயிஷா நாயகி அமுல்படுத்தினாங்கன்னு வேற. சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கொடுத்த அனுமதி உங்களுக்கு பத்தாதான் கேட்குறாங்க. உம்மு சலமா எடுத்து சொல்கிறாங்க, சாலிம் அவங்களுக்கு கொடுத்த அனுமதி உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் சில சில ஆள் என்ன வருது, அதில் ஹதீஸில் ஒரு வார்த்தை வருது, பருவம் அடைகிற, இன்னும் பருவம் அடையாத அதே சமயம் பருவம் அடையக்கூடிய நிலையை அடைந்த சிலர்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து தன்னுடைய சகோதரிகளுக்கு சொல்லுவாங்களாம், நீங்க பால் விட்டுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள வந்து அவங்களோட பேசுறதுக்கு உள்ள அனுமதிக்காக அதை செஞ்சிருக்கிறாங்கன்னு ஹதீஸ்ல வருது.
அது என்ன, ஏன், எதுல, எப்படி? சரி முடிஞ்சா. அப்போ என்ன நான் கேட்குறேன், அதையும் சொல்லிவிட்டு இப்படி ஹதீஸ் இருக்குல்ல, இதுவும் சைகான ஹதீஸ் தான், அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆயிஷா நாயகி தான் இந்த செய்தியை அறிவிக்கிறவங்கள, இந்த சஹலாவுடைய ரிவாயத்தை அறிவிக்கிறவங்கள அவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு யாராவது வர விரும்புனாங்கன்னா, இளைஞர்கள் அதை விடலை பருவத்தில் உள்ளவங்களை வர விரும்புனா, எங்கள் அக்காட்ட போய் பால் குடிச்சிட்டு வா, என் தங்கச்சிட்ட போய், ஆனால் அவங்க குழந்தை பெறல, பால் கொடுக்க முடியாது, அதனால் என்ன செய்வாங்களாம், எங்கள் அக்காட்ட போய் பால் குடிச்சிட்டு வா, என் தங்கச்சிட்ட பால் குடிச்சிட்டு வா, எங்கள் அக்கா மகள்கிட்ட போய் பால் குடிச்சிட்டு வான்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், அனுப்புவாங்கன்னு இருக்குது. இது சரிண்டா சார், நீங்கள் அனுப்பணுமா இல்லையா, 10 வாச்சும் கொடுக்கணுமா இல்லையா, அது என்ன செய்றீங்க? அப்போ இது சரி இல்லைங்க. குர்ஆனுக்கு பேசிக் இஸ்லாமிய அருவருக்கத்தக்க ஆபாசத்தை ரசூல்லா சொல்ல மாட்டாங்கங்க. ரசூல்லா அது ரசூல்லா அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு செய்தியை கேட்கும்போது அந்த சொல்லுவாங்க ஹதீஸ் இருக்க, நான் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அதை வெறுக்கத்தக்க வகையில், ஒரு அருவருக்கத்தக்க வகையில் இருக்குமே, ஆனால் அது நான் சொன்னது இல்லை அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உங்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கிறதா, இதை நீங்கள் மனசில் ஏற்றுக்கிறீங்களா, இப்போ நடக்கும்னு ஒத்துக்கு மனசார நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ ஆயிஷா நாயகி செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் ஆயிஷா நாயகி புரிஞ்ச மாதிரி தான் புரியணும். ஏன் ஹாஸ் அவருக்கு மட்டும் இல்லை, நல்லா கவனிச்சுக்கிறங்க, சாலிமுக்கு மட்டும் ஆதாரம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒன்று, கறந்து குடித்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னு தெளிவாக காட்டிவிட்டோம். அப்போ டைரெக்டாக குடித்தது எல்லாருக்கும் உள்ளது தான் ஆகுது. ஆயிஷா நாயகி வேறு அமுல் வேறு படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த செய்திகள் எல்லாம் சரி என்று நீங்கள் நினைத்தால் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி யாராவது கேட்டால் இதை சொல்லுவீங்களா? ஒரு லாட்ஜில் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்கள, தனியாக இருக்கிறாங்க, அவங்க கூட இதை சொல்லிட்டு போயிடலாம். என்ன சொல்லலாம், இல்லை எங்கள் மார்க்கத்தில் பால் குடிச்ச அம்மான் இருக்குது, நான் இந்த பொம்பளைகிட்ட பால் குடிச்சிட்டேன், அதனால் எங்களுக்கு அம்மா ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாமா இல்லையா? என்ன வேணா இப்படிலாம் வருமா இல்லையா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் திறப்பாங்கன்னு உங்களுக்கு நம்ப முடியுது. குர்ஆனை தூக்கி போட்டாலும் பரவாயில்லை, குர்ஆனுக்கு அர்த்தம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அசிங்கத்தை சொல்லுவாண்டாலும் பரவாயில்லை, அதனால விபச்சாரங்கள் பெருகினாலும் பரவாயில்லை, கண்ணுடைய ஜினா இருக்குது, கையுடைய ஜினா இருக்குதுலாம் ஹதீஸ் இருக்குது, பார்க்கறது கண்ணுடைய ஜினாண்டு. இது முக்கியமான விபச்சாரத்தினுடைய முக்கியமான இடங்களில் ரெண்டாவது இடம் அதானுங்க. ஃபஸ்ட்டு இடம், 2வது இடமா இருக்கிறது அந்த மார்பகம் தான், செக்ஸ் ஃபீலிங் உள்ள ஒரு இடம். அந்த இடத்து கையப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லை, அது சின்ன விஷயம் எடுத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் எதை போய் இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இளைஞர் ஒரு அந்நியருக்கு சொன்னாங்கன்னு சொல்லுவது சரின்னு உங்கள் மனசுக்கு படுது. மனசுக்கு படலை சொல்லிவிட்டு என்ன செய்றீங்க, அது கறந்து இருக்கலாம், கறந்தாவது கொடுப்பீங்களா? கறந்து இருக்கலாம்னா சரி, கறந்து குடித்தால் அது எப்படி, அது இப்போ குடித்தது ஆகும். மாட்டுலேருந்து கறந்து குடித்தோம்னா மாடு அப்பாவை பெருமா நமக்கு. இப்போ கறந்து குடிக்கிறது என்பது அது ஆகுமா? அதை உறிஞ்சு அது கறந்து கொடுத்தா கூட அந்த அம்மா தான் கறந்தாங்கிற சாட்சி வேணும்ல. நேரடியாக குடித்தா சாட்சி தேவைப்படாது, அவரே குடிச்சிட்டு வந்துட்டார். கறந்து குடித்தா டப்பாவில் வருது, பாட்டிலில் வருது, இது கறந்தது, நான் நம்ப மாட்டேன், அந்த அம்மா கறந்து நான் பார்க்கணும், ஒரு ஆள் பார்த்தாவன. இப்போ வேறு யாராவது கறந்து கொண்டு வந்திருக்கலாம், மாட்டுப்பாலை கூட கொண்டாந்து இதான் நான் கறந்ததுன்னு சொல்லலாம். அப்போ கறந்து குடித்தாங்கன்னா கறந்தது யார் பார்த்தா, அதுக்கு 2 சாட்சியை கொண்டாந்து என்ன செய்யணும், நிப்பாட்டணும். பால் குடிய சொல்கிறதுக்கு ஒரு சாட்சி போதும். ஒரு அம்மா நான் தான் அவனுக்கு பால் குடிச்சேம்பாங்க, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்குருவாங்க, அதை கல்யாணத்தை ரத்து பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கு தேவையில்லை. அவங்க சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால். வெளியால் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், இதை கறந்தாங்க, நான் தான் பாதி என் முன்னாடி வச்சு கறந்தாங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை சரின்னு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், இது தவறுன்னு நான் தர்ஜுமாவில் எழுதியிருக்கிறேன், நீங்கள் சரின்னு சொன்னால் இதை நான் செய்வேன்னு சொல்லுங்கள். இதை செய்வேன், நானும் செய்வேன், எல்லாருக்கும் இந்த வந்திருக்க 50 பேர் நான் ஃபத்வா கொடுப்பேன், கேள்வி கேட்டால் இதை சொல்லுவேன், சவுதியிலையும் போய் நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் தான் நான் எழுதுனது தப்புன்னு நீங்கள் நிரூபித்தது ஆகும். இப்போ நான் இது உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் சார்பாக டோக்கன் கொடுத்து வந்திருக்கிறீங்களோ அவங்க கூட ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி சொன்னீர்களே, ஆனால் உங்கள் சார்பாக டோக்கன் வாங்கினா கூட இது என்னங்க இது மார்க்கம், எப்படி மார்க்கத்தில் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு கேட்பாங்க. அப்படியான ஒன்றை அல்லாஹ் சொல்லுவான்னு உங்களுக்கு நம்ப முடியுது, இப்படியான ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க நம்ப முடிகிறது. அப்போ குர்ஆனும் இஸ்லாமிய பேசிக்குகளும் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதுக்கு மாற்றமான ஒரு செய்தியை பாலூட்டுதல்ங்கிற பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது ஹதீஸ் நூலில் இருந்தாலும், அது புகாரியில் இருந்தாலும் சரி, وعلى آله وأصحابه ومن سار على نهج إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனில் அதன் வெளியாக்கத்தில் சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் எழுதிய தொடர்பான விவாதத்தில் நாம் 2வது அமர்வில் இருக்கிறோம். இதில் நாம் பல கருத்துக்களை எடுத்து வைத்த பிறகும் கூட திசை திருப்பும் விதமாக, அதாவது சவுதிக்கு நாம் எல்லாம் எழுதி அனுப்பிடுவோம், என்னமோ நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கிறது, இங்கே விவாதம் பண்ணிவிட்டு சவுதியிலேருந்து ஏதோ காசு பணம் வாங்குற மாதிரியும்,
அது தடுக்கிறது மாதிரியான சில வார்த்தைகள் எல்லாம் அங்கு பேசி திசை திருப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகள் இவருடைய விஷயத்திலே ரொம்ப பழைய நடவடிக்கை என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய முக்கியமான பிரச்சனைகளாக முன்வைக்கப்பட்டதற்கு வரிசையாக பதில் சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும். இனிமேவாவது அந்த விவாதம் நாம் எதிர்பார்ப்பது போன்று நாம் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த அமர்வை துவங்குகிறேன். குறிப்பாக அன்பிற்குரிய சகோதரர்களே, தர்ஜுமாவை பொறுத்தவரை அதை இன்னொரு விஷயத்தையும் நான் அங்கே தெளிவுபடுத்திக்கிறேன். இங்கே இப்போது கிளிப்புகள் தொடர்ந்து போட்டு காமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் சொன்னது உண்மை, இதை பற்றி விவாதம் நாம் செய்வோம், அதற்கு தனித்தலைப்பாக வைத்திருக்கிறோம். ஹதீஸை பற்றி பேசுவதற்கு தலைப்பை இதுதான். குரானில் இருக்க அதனால் பேசணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தலைப்பு நாம் என்ன போட்டிருக்கோன்னா குரானோடு முரண்படும் ஹதீஸுகள், அதனால தான் நாம் அந்த வார்த்தையை சேர்த்து போட்டிருக்கோம். இல்லைனா சில ஹதீஸை ஏற்றுக்கலாம், சில ஹதீஸை மறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கலாம். குரானோடு தொடர்புபடுத்தி தான் தலைப்பை எழுதியிருக்கிறோம். அதை பற்றி திரும்ப திரும்ப என்னமோ நம்ம விவாதத்துக்கு வராத மாதிரி போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்குரிய தனி விவாதத்தில் நீங்கள் என்னென்னவெல்லாம் ஹதீஸில் விளையாண்டிருக்கிறீர்கள், ஹதீஸை என்னெல்லாம் இஸ்ரேலில் இஸ்ரேவை யூத கிறித்துவ கட்டுக்கதைகளாக விமர்சனம் செய்து அதை சுட்டி காமித்தவுடன் எப்படி அதை கட்டிங் பேஸ்டிங் பண்ணி மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த விவாதத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய இந்த கலாமுல் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த விஷயத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆகையினால அவர்கள் இப்போ குரான் தொடர்பான விஷயங்களுக்கு தொடர்ந்து பதிலளித்தால் நன்று இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போது குரானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதை முறையாக பேணுதலாக கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறத நாம் சொன்னோம். 7 பிரதிகள் வந்துருச்சு 2002 இருந்து பதிப்பு, 2008 2002 கடைசி பிரதி 7 பிரதி வந்திருக்கு 2008 வரைக்கும். இந்த பதிப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முதல் பதிப்பில் இருக்கக்கூடிய அதே தவறு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம் பல விஷயங்களில். அப்போ ஒவ்வொரு தடவையும் இதை வெளியிடும் போது நாம் சேர்த்திருக்கிறோம், நாம் சரி பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சொல்லலாம், அது விளம்பரங்கள்லாம் வரும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணி உதாரணத்துக்கு சூனியத்தை பற்றி சில பக்கங்களை எழுதியிருந்தாங்க, சூனியத்தை பற்றிய பிரச்சனைகள் வருது, உடனே சூனிய பிரச்சனையை வரும்போது இன்னும் பல பக்கங்களாக மாற்றுறாங்க, கூட்டிக்கிட்டே போகிறாங்க. இப்படி வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர்கள் சேர்த்து பதிலளிக்க வந்தவர்கள் மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய கலாம் அந்த மாதிரியான விஷயங்களில் என்ன முராஜா, என்ன திருப்பி பார்த்து மறுபரிசீலனை பண்ணி என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்க தவறி இருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை. அதில் ஒவ்வொன்றாக நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். 20வது அத்தியாயத்தில் 88வது ஆயத் 20:88 இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அந்த தொடர்பில் சாமிரி சம்பந்தமான விஷயங்கள்லாம் வருது. சாமிரிங்கிறவன் ஒரு காலங்கண்டை உருவாக்குனது தொடர்பான செய்தி வருது. இதில் அஹ்ரஜ் லஹும் ஐஜ்லன் லஹு ஹுவார் அவருடைய அந்த மொழியாக்கத்தில் அவர்களுக்காக உடலுடன் கூடிய காளை கன்றை அவன் வெளிப்படுத்தினான், அது சத்தமும் போட்டது. வலஹு ஹுவார் வகாலு ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா ஃபனசி. உடனே அவன் இதுவே உங்கள் இறைவன், மூசாவின் இறைவன், அவர் வழிமாறி சென்று விட்டார் என்றான் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சொன்னது யாரு? சாமிரின்னு இங்க அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். காலங்கண்டை உருவாக்கிக்கிட்டு அது சத்தம் போடுது. உடனே சாமிரியே சொல்றான், இதாப்பா மூசாவுடைய, இதான் உங்களுடைய கடவுளும் மூசாவுடைய கடவுளும் இதுதான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்கன்னு சாமிரி சொன்னதாக மொழிபெயர்த்து இருக்கிறார். நம்முடைய கேள்வி, சொன்னது சாமிரியா மக்களா? இது அரபி வாசகம்,
அல்லாஹ்வுடைய கலாம். இதில் 7 பிரதி பதிப்பு இங்கே மக்களுக்கு மத்தியில் இருக்கு, பல்லாயிரக்கணக்கான விஷயம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை, மக்கள் சொன்ன வார்த்தையை சாமிரி சொன்ன வார்த்தையாக இங்கு மக்களுக்கு இந்த குர்ஆனில் இருக்குது. இப்போ நாம் இதுக்குள்ள விஷயம் கேட்குறோம், உண்மையில் அந்த மாதிரி ஏதாச்சும் மொழிபெயர்க்கிறதுக்கு அந்த வார்த்தையில் இடம்பாடு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுக்கு அவர்கள் விளக்கம் தரணும். சொன்னது, இந்த செய்தியை சொன்னது மக்களா அல்லது சாமிரியா, இந்த விஷயத்தை அவங்க சொல்லணும். அதே போல இன்னும் இது போன்ற பல விஷயங்களை பார்க்கும்போது சூரத்து 36வது அத்தியாயத்தில் 52வது வசனத்தில் 36ல் 52வது வசனத்தில் அவர் அதுக்கு மொழிபெயர்க்கிறாரு, எங்கள் உறக்கத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தவன் யார், எங்கள் உறக்கத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தவன் யார் என்று கேட்பார்கள். அளவற்ற அருளாளன் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுவே என கூறப்படும், இதுவே என கூறப்படும். அவங்க கேட்பாங்க, கூறப்படுங்கிறாங்க. இது நாம கேட்குறோம், இது நீங்கள் சரியாக அந்த அரபிக்கு தான் அர்த்தம் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறீங்களா? இதில் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் காலு யா வைலனா மம்பஅஸனா மிம் மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன் அப்படிங்கிற இந்த வசனத்துக்கு 36ல் 52 வசனத்துக்கு உங்களுடைய மொழிபெயர்ப்பு சரியா என்றால் நிச்சயமாக அதில் ஒரு வார்த்தையை அப்படியே விட்டுட்டு மொழிபெயர்த்திருக்காங்க, அதில் வருது யா வைலனா, எங்களுக்கு எங்களுக்கு கேடுதான், எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே அப்படிங்கிற அந்த வாசகம் இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு கேடே, எங்களை இந்த உறக்கத்தலத்திலிருந்து எழுப்பியது யார் அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்வியில எங்களுக்கு கேடே அப்படிங்கிற அந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இடத்துல இந்த மொழிபெயர்ப்பை விட்டுருக்காங்க. நாம இதுல இன்னொரு விஷயம், இதே வார்த்தையை இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா யா வைலனா என்ற இந்த வார்த்தை குர்ஆன்ல பல இடத்துல வருது. பல இடத்துலனா மொழிபெயர்த்தவர் இந்த இடத்துல விட்டிருக்கிறதுக்கு இன்னும் காரணம் இருக்குமோங்கிற தோண்டக்கூடிய அளவிற்கு, அதாவது கபருடைய அதாவை பற்றி சொல்லக்கூடிய செய்தி. அப்போ இந்த மாதிரி பல தப்பான அபிப்பிராயங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொடுபோக்குத்தனம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி குர்ஆன்ல பல தவறுகள் இருக்கிறது, உங்களுடைய மொழிபெயர்ப்பில் இருக்கிறது, விரிவுரையில் இருக்கிறது, தொகுப்புரையில் இருக்கிறது, ஏராளமான தவறுகள் இருக்கிறது என்று நாம் சொல்லும்போது உடனே அவங்கள்ட்டேருந்து வர்ற பதில் என்ன, விவாதத்துக்கு தயாரா, இதுதான் அந்த பதில், உடனே விவாதம் வச்சுக்கிறோமா அப்படின்ட்டு. இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் அமானிதமாக ஒரு நூல் எழுதப்பட்டு அந்த நூலில் தவறு இருக்குன்னு சொல்லப்பட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா வேற விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை அனைவருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த கலாமுல்லாவை மொழிபெயர்த்ததில் தவறு இருக்கு என்று சொல்லும்போது அதை உதாசீனப்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. உண்மையிலே குர்ஆன் பற்றிய விஷயத்தில் அக்கறை செலுத்துவோராக இருந்தால் இதை நீங்கள் வரவேற்றிருக்கணும், இதை ஏற்று இதை இது வாங்கிய உடனே அடுத்த பதிப்புகளிலேயே திருத்தி வெளியிட்டிருக்கணும். அதே போல 59வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் ஒரு செய்தி வருது, முனாஃபிக்கின்களை பற்றி. அலம் தர இலல்லதீன நாஃபகு யகூலூன லிஇஹ்வானிஹிம் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று சொல்லக்கூடிய இந்த நீண்ட வசனத்தில் 59வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் முனாஃபிக்கின்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்ட்டு. யாருக்கு கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதில் யாருக்கு கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். யாருக்கு கூறுகிறார்கள்ங்கிற இந்த வாசகத்தை விட்டுட்டு வெறும் கூறுகிறார்கள் என்று மட்டும் இதில் நீங்கள் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறீங்க. அதே போல 39வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸன ஹதீஸி கிதாபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய செய்தி அல்லாஹ்வே அருளினான், அதோட நிப்பாட்டிட்டாங்க. எப்படி அருளினான் அதில் இருக்குது. அதே போல் அந்த நீண்ட வசனத்தில் இதில் அல்லாஹ் எப்படி இது அழகிய செய்தியை தந்தாண்டு இருக்குதோ அந்த செய்தியை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை விட்டுருக்குறாங்க. இப்போ உண்மையிலேயே நான் சொல்றது இருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லணும். இது யார் ரொம்பலாம் இது மற்ற விஷயங்கள் சொன்ன மாதிரி இப்போ பஸ்தத்தன் இதெல்லாம் சொன்னோம்.
எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது, இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அரபியில் ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான். அன்புள்ள சகோதரர்களே, இதில் வந்து பால்நுறவை ஏற்படுத்துகிற மரம் என்பதற்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது முந்தின அமர்வில். அடுத்து வந்து இந்த ரசூலா இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது முந்தி சொன்னதில். இப்போ சொன்னதுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்குது. டயத்தில் சொல்லாட்டி அடுத்ததில் சொல்லிடுவோம். வழங்குதா? எதுவுமே பெண்டிங்காக வச்சுக்கிறல, எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வர்றோம். நேரம் முடியும் போது அடுத்ததில் சொல்லிவிடுறோம். இந்த ரசூலாங்கிறதுல வந்து இந்த அழிவு போட்டது தப்புன்னு நீங்கள் சொன்னீங்களே, ரசூலான தானே வாசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் வந்து இப்போ சவுதி குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன செஞ்சுருக்குன்னா அலிஃபுக்கு மேலே முட்டை தான் போட்டிருக்கு. அலிஃபுக்கு மேலே சவுதியில் வெளியிட்ட அந்த குரானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசூலான்னு போட்டு அந்த அலிஃபுக்கு மேலே ஒரு முட்டை போட்டால் வாசிக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த குரானுக்கு மேலே அலிஃபுக்கு மேலே எந்த எழுத்துக்கு மேலே ஒரு முட்டை ரவுண்டு போடுறாங்களோ அது வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை உணர்த்துறதுக்கான ஒரு அடையாளம். அப்போ சவுதி குரானில் வெளியிட்டதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல அலிஃபு வரக்கூடாது, ஆனால் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சவுதியில் எல்லா அறிஞர்களும் அதுக்காக வேண்டி அர்ப்பணித்து கொண்டவர்களும் நிறைய பொறுப்பாப்பதற்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டவர்களும் கூடி இருந்தாங்களே, அவங்க கூடி எழுதின இந்த குரான் வெளியிட்டதில் இந்த சவுதி குரானில் காட்டி கிளிப்பில் பார்க்குறீங்களா? கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ரசூலா அந்த இடத்துல வந்து அதில் கை விரல வைங்க தெரியும். அந்த ரசூலான்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த அலிஃபுக்கு மேலே ஒரு ரவுண்டு வட்டம் இருக்கும். இந்த அலிஃபுக்கு மேலே ரவுண்டு எதுக்கு போடுவாங்க தெரியுமா? அது வாசிக்கக்கூடாது என்பதற்கு அடையாளம். அதே மாதிரி சபீலாவுலையும் அதே மாதிரி போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த அலிஃபு வந்து அதில் உள்ளது தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ சவுதியில் இந்த முட்டை போடுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. விளங்குதா? அதனால் நம்ம சொன்னதுக்கு யாரும் சவுதி ஆதாரம்னா மறுக்க மாட்டேங்கிறாருல, அதுக்காக நம்ம சவுதி எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இவ்வளோ முரணாக எழுதியிருக்கிறாங்க, அதை சொல்கிறோம் மறுக்க மாட்டேங்கிறாரு. விளங்குதா? அதுவும் சரி தான் இதுவும் சரி தாங்கிறாரு. அதனால தான் இப்போ என்ன செய்கிறோம், இப்போவும் சவுதி இன்னொன்று ஆதாரம் காட்டியிருக்கிறோம். இதுக்காக என்ன செய்கிறாரு, அவங்கள தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் செஞ்ச தப்ப அவங்களும் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு அதை எடுத்து ஆதாரமாக காட்டியாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த லிஸ்ட்டு கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, மரத்தை பற்றி சொல்கிறார். இப்போ சில வசனங்களை பற்றி சொல்கிறார். விவாத ஒப்பந்தத்தில் ஏற்படி இன்னொரு தலைப்பு பேச வேண்டி இருக்குது, அதில் தான் நான் சொன்ன சாலிம் விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்வேன்னு சொல்கிறார். இப்படி ஒப்பந்தத்தை, ஆனால் இதுக்கு சம்பந்தம் உள்ள விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அந்த தலைப்பில் பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் இதுக்கு சம்பந்தம் இருக்குது. தாவூது நபி இந்த சாலிம் பால் குடித்த விஷயம் இருக்குல்ல, தர்ஜிமாவில் எழுதப்பட்டதை விமர்சிச்சிருக்கிறார். அப்போ தர்ஜிமா சம்மந்தப்பட்டதாவது அதை சொல்லும்போது தர்ஜிமாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. ஆனால் அந்த லிஸ்ட்டு சம்பந்தமாக என்ன பேசப்பட்டுச்சு, அந்த லிஸ்ட்டை போடுங்க. அவர் லிஸ்ட்டு தரணும்டார, என்ன மாதிரி லிஸ்ட்டு தரணும் அந்த மாதிரி தந்தாரா? இந்த லிஸ்ட்டு அந்த தந்த லிஸ்ட்டு தான் இருக்குது ஒப்பந்தத்தில் உள்ள லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை முதல் போடுங்க. இந்த லிஸ்ட்டு இதாங்க இருக்குது. அது லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதே சொல்கிறேன். இப்படி லிஸ்ட்டு மொட்டையார் ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்துருக்காருங்க. ஸ்க்ரீனில் இந்த லிஸ்ட்டு இப்படி கொடுத்துருக்காரு. இருக்கு போட்டாச்சு கூட ஸ்க்ரீனில் லிஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த லிஸ்ட்டு எப்படி தரணும்னு பேசியிருக்கு பாருங்க, கிளிப்பை பாருங்கள். விவாத ஒப்பந்தம் பண்ணும் பொழுது இப்படி பொருத்தமில்லாத என்ன, தமிழாக்கத்தில் தவறு, பொருள் செய்ய இப்படி தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். எப்படி தரணும், என்ன இடத்தில் தவறோ அதை விவரமாக தரணும் என்று பேசி அதை ஒப்புக்கொண்டு அதை மறுக்காமலேயே அடுத்ததுக்கு நாங்கள் போகிறோம். இந்த ஒப்பந்தத்தை போட்டு விடுவோம். விவாத ஒப்பந்தம் ஒப்பந்த முறை இது ஒப்பந்தங்க. நாங்கள் போட்டு ஒப்பந்தம். இது விவாதம் நடத்தினால் அது பயன் தராது. அது பயனற்ற ஒரு சந்திப்பாக தான் போகுமே தவிர அது விவாதம் என்றால் என்னன்னா ஒரு விஷயத்தை ரவுண்டில் விடணும். ஒரு விஷயத்தை 5 ரவுண்ட் கூட வரும். நான் சொன்னோம், நீ சொன்ன, நானே முடிஞ்சிடாது. அது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அதோடு முடிஞ்சிடாது. அதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். ஒரு கடத்தில் ஒரு எல்லாம் வைப்பாங்க. இது முக்கியம் இல்லை, இடையில வெட்டலேன்னு காட்டுறதுக்கு தான் இதை போட்டிருக்கு. இது முக்கியம் இல்லை. அடுத்து வருது பாருங்க. அந்த மாதிரி நான் நிறுத்திட்டு தான் அடுத்துக்கு போகணுமே தவிர டயத்தை லிமிட் பண்ணிலாம் இதோட போதும் போயிட்டு இருந்தால் ஒன்றும் முடிவடையாது. அதனால ஒரு 2 நாள் 3 நாள் கூட சொல்றீங்களா, பத்தாதுங்கிறீங்களா? 3 நாள் வச்சுக்கிறங்க. ஒரு நாளில் முடிஞ்சா ஒரு நாள் ஆகிடுங்க. பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றா பதிவு பண்ணிடுறோம். நாங்கள் இன்னைக்கே தயாராக இருந்தோம் ஒப்பந்தம் போடுறதுக்கு. நீங்கள் தயாராக இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சரியா? அன்னைக்கு தான் அந்த ஒப்பந்தம் போடணும்னு சொல்றீங்க. அதையும் நாங்கள் நினைச்சோம்
சொன்னோம், ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் எழுதின தலைப்பை அப்படியே ஏற்றுக்கிற மாட்டோம்னு கரெக்ஷன் சொன்னீங்க, அதையும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கிட்டோமா? நான் எதுக்கு தான் வரோம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னது அப்படி படிச்சிருக்கோம். நீங்கள் சொன்ன தலைப்பு நோட்டீஸில் என்ன போட்டீங்க, அந்த வாசகத்தை நாங்கள் மறக்கவே இல்லை. நாங்கள் சொன்னோம், நீங்கள் அந்த கரெக்ஷன் சொன்னீங்க. அதனால் அதையும் ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி சரி, நான் இப்போ எடுத்து போடுறேன் பழைய கிளிப்பில். அது என்னென்று கொடுக்கணும்னு பேசுனது இருக்குது, அதை சொல்லிக்கிறேன். அதாவது லிஸ்ட்டு அதை எடுத்து போடுறோம். என்ன லிஸ்ட்டுன்னு சொன்னால் 14வது குறிப்பு 24வது குறிப்புலாம் சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பு 4 பக்கம் இருக்கும், ஒரு குறிப்பு 5 பக்கம் இருக்கும். அதில் நீங்கள் எந்த இடத்த விமர்சிக்கிறீங்க, தமிழாக்கத்தில் தவறுன்னு தலைப்பு கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் லிஸ்ட்டுங்கிறது பற்றி எப்படி விவாதம் பண்ணுவது. நீங்கள் உங்களை பற்றி விவாதிப்பதாக இருந்தாலும், எங்களை பற்றி விவாதிப்பதாக இருந்தாலும், புதிதாக எடுத்து வைப்பதை விவாதிக்கிறது. அது என்னன்னு சொன்னா தானே விவாதிக்கணும். அது என்னன்னு நீங்கள் சொல்லணும், புதுசாக இப்போ கூட சொல்லணும். அது எப்படி சும்மா நான் எதை எடுத்து வைப்பேனோ அதை பற்றி விவாதிப்பது அது விவாதம் கிடையாது. அப்போ நாங்கள் புதிதாக எடுத்து வைக்கிறதுக்குரிய இது என்னங்கிறது நம்ம லிஸ்ட். அது எப்படி லிஸ்ட்டு தரணும். அதாவது புதிதாக நீங்கள் எடுக்கிறா இருந்தால் என்னென்ன கொடுத்துட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நாங்கள் எதை டிக் பண்ணுறோமோ அதை நாங்களே டிக்ளேர் பண்ணிடுவோம். தப்புண்டு. லிஸ்ட்டில் அங்கே வச்சேன் ஏதோ அந்த லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க, இதில் இது வந்து இப்போ சுற்றி விமர்சனம் பண்ணது இல்லை அப்படின்னு நாங்கள் அங்கே மக்கள்கிட்ட விளக்கம் சொல்லிக்கிறோம். நீங்கள் எது தவறானதாக இருக்கிறதோ அதுக்கு 10 நாங்கள் எதை அட்வான்ஸ் நீ தரணும். நீங்கள் வந்து இன்றைக்கே சொல்லணும், இல்லாட்டி நான் ஒரு டைம் போட்டு சொல்லணும். அதுக்கு அட்வான்ஸ் இது இப்போ கட்டி நியாயம். புதுசாக கூட இருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இனிமேல் கூட இந்த 1 மாதம் அவகாசத்தில் தேடி தவறுகள்லாம் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை எங்களுக்கு தந்தால் தான் நாங்கள் சரியான ஆய்வு பண்ணணும். ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறா இருந்தால் அதுக்கு நீங்கள் தரணும். நாங்கள் தேடி எடுக்கணும். அதில் என்ன அடிப்படையில் நீங்கள் தவறுங்கிறீங்கன்னு நாங்கள் கேட்போம். அதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்படிங்கிற அதெல்லாம் விஷயம் ஓகே. அப்போ இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு வாரத்தில் தரணும். ஒரு வாரத்துக்கு முந்தைய இல்லை, ஒரு வாரத்தில் தரணும். அப்போ தான் எங்களுக்கு டைம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் ஆகுது. இது நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் இன்னைக்குனாலும் ரெடின்னு நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த விஷயத்துக்கு. ஆனால் புதிதாக ஒன்றை சொன்னால் ப்ரிப்பேர் ஆகணும். நீங்கள் முதல் தரணும். அது என்னென்ன எந்தெந்த வகையில் நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்கன்னு நாங்கள் தேடணும். இல்லை நாங்கள் தான் தவறு செஞ்சுருக்கோமான்னு தேடணும். அது எங்களுக்கு வந்து இன்னைக்குலேருந்து இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய் அடுத்த செவ்வாய் தந்துடும். அதுக்கு பிறகு நீங்க தேடி இருக்கலாம். இன்னொரு நாளைக்கு வாழ்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த இடத்துல வச்சு திடீர்னு ஏங்க மேல தவறுன வாசகம் கொடுத்துருக்கு. சொன்னபடி வேற அர்த்தம் தப்புன்னு சொல்ல போறீங்களா, அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா வேற மாற்றமா இருக்குன்னு சொல்ல போறீங்களா? அது என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியணுமே. 20வது நம்பர் போட்டு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே உள்ள விஷயங்கள் அர்த்தம் கொடுக்குறோமே. அப்படி கொடுத்தா கீழே உள்ள 1000 விஷயம் அது ஒன்று தானே. இது எதுக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ அதை மாறுறீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க ப்ரிப்பேரா இருக்கிற ஒத்துக்கிட்டீங்க. ஒரு பெரிய ஆயிரத்துக்கு 2 பக்கத்துக்கு ஒரு ஆயிரத்துக்கு இதுல தவறு முடியாதுல்ல. அதனால நீங்க பாயிண்ட சொல்லுங்க. அந்த பாயிண்ட சொல்ல உங்களுக்கு என்ன சங்கடம்? நான் என்ன சொல்றேன், உண்மையை கண்டறிய நம்ம விரும்பணும்னு சொன்னா அந்த பாயிண்டா சொல்றதானே உங்களுடைய கடமை. சும்மா இந்த பக்கத்தில் தவறு இருக்கணும், 18ஆம் பக்கத்தில் தவறு இருக்குன்னா என்ன தவறு யாருக்கு தெரியும்? அதான் மேடம் படிக்கணும்னா பிஜே திருக்குரான் தமிழாக்கத்தில் என்னென்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான். சரி, இப்போ வந்துங்க 2 விஷயம் சொல்லப்படுது ஒப்பந்தத்தில். பட்டியல், அதாவது எது நீங்கள் பேசுனீங்களோ அது விவாதிக்கணும். வேறு எதுவும் விவாதிக்கிறதா இருந்தால் என்னென்னு எங்களுக்கு முன்னாடி தரணும். அப்போ நம்ம ஆதாரம் தேடிட்டு வரலாம். விவாதம் என்பது வந்து அவங்க சொன்ன சரியாங்கிற ஆதாரத்தோடு நாங்கள் வந்தால் தான் ரிப்ளை தர முடியும். அதனால் நீங்கள் என்னென்னத்தை விமர்சிக்கிறீங்களோ ஒரு லிஸ்ட்டு தரணும்னு சொல்லிடுறோம். அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு 18வது அத்தியாயம் 24வது வசனம்னு இருக்கக்கூடாது. அந்த வசனத்தில் இந்த இடத்தில் இன்ன பிழை என்று நீங்கள் தரணும். நீங்கள் தந்த பிறகு எங்களுடைய தவறுதலாக வந்துருந்துச்சுன்னா கவனிக்காமல் வந்திருப்போம்ல, மிஸ்டேக்காக இருந்தால் இது விவாதமே கிடையாதுங்க, அடுத்த பதில் திருத்திக்கிறோமுங்க, இது எழுத்து பிள்ளைங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கு இல்லாமல் நாங்கள் நியாயப்படுத்துகிறா இருந்தால் விவாதிப்போம் என்று நான் அதில் சொல்கிறேன். அப்போ அதன்படி தர்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து என்னன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் குறுக்கிட்டு கேட்குறாங்க ஒப்பந்தத்தில், இந்த குறிப்பு நம்பர்லாம் கொடுத்துருக்குறீங்களே அது நம்பர் தந்தால் போதுமா? இந்த சீடி வேணால் உங்கள்கிட்ட தர்றோம் போட்டு பார்த்துக்கிற விவாத ஒப்பந்தம் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்போ அவர் நம்பரை மட்டும் நம்பர் போட்டால் போதும், 18வது குறிப்பு 24வது குறிப்புன்னு சொன்னால் போதுமானு அவர் கேட்குறாரு. அப்படி பத்தாதுங்க, அந்த குறிப்பில் 4 பக்கம் எழுதியிருப்பேன், 10 பக்கம் எழுதியிருப்பேன், அதில் உங்களுடைய ஆட்சேபனை சரி, ஆனால் எல்லாத்துக்கும் பதில் வருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது காலையிலிருந்து சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சம்பவத்தை கிளிப்பு போட்டாங்க.
இப்போ விவாதத்துடைய கிளிப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விவாதத்துடைய கிளிப்பை பொறுத்தவரையும் சிரிக்காதீங்க. விவாதத்துடைய விஷயத்தை ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இதில் தரலை அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தால் பஸ்தனுக்கும் தரலையே. அது ஏன் காலையிலேருந்து இது வரைக்கும் உட்காந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் எடுத்து வச்ச ஏதாவது தந்தேன் உங்களுக்கு? அதுமே தரல. இன்னும் சொல்ல போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மேட்ரு இருக்கா இல்லையா, இந்த பாலுரம் ஏற்படுத்தும் மரம், அவங்களுடைய சொந்த கருத்து என்பது சூரியனை போன்று ரொம்ப தெளிவானது, இதுக்கு முரண்பாடுன்னு. அது சொன்னதுக்கு பிறகு கூட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நம்ம சொல்லுவோம், அது அவர் சிந்திக்கிறதுல கோளாறு. என்ன சிந்திக்கிறதுல கோளாறு? கேள்வி சிந்திக்கிறோட கோளாரோட ஏன் விவாத ஒப்பந்தம் போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? சிந்திக்கிறதுல யாரும் கோளாறா இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையா இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக சிந்திச்சு தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இதில் இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் சரியாக வரலன்னு சொன்னால் இப்போ எந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் முரண்பாடெலாம் இல்லை, அதெல்லாம் சொல்லுவோம், அந்த அடுத்த அமர்வு எப்போவா, கடைசி அமர்வா, இதை முடிச்சுட்டு சொல்லுவோம், அப்போ இதுக்கு முன்னாடி தொகுப்பு சொல்லிக்கிறேன் அப்படின்லாம் போனீங்க. எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அமர்வுலையே நீங்கள் வந்து விவாதத்துக்கு ஒப்பந்தத்துக்கு மாற்றமான இந்த கிளிப்பை அப்பமே போட்டு காமிச்சு நீங்கள் மாற்றம் பண்ணியிருக்கீங்கன்னு ஏன் சொல்லி இப்போ குரானுடைய வசனத்தை நம்ம ஆரம்பித்த உடனே இது யாருன்னு ஏன் நான் அந்த விஷயம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி டைம் முடிஞ்சிருச்சு. இதில் யாருமே போய் கிராமர்லாம் தேட வேண்டியதில்லை. நான் சொன்ன நம்பரை நீங்கள் குறிச்சிருப்பீங்க. இவங்க எழுதின தெரிஞ்சுமா வச்சுக்கிறங்க, அதே போல் மற்ற எந்த தெரிஞ்சுமா எடுத்து வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இது ஆடியன்ஸ் வந்து முடிவு பண்ணக்கூடிய ரொம்ப தெளிவான விஷயம். இதுக்கு பதில் இது வந்து அல்லாவுக்கு பயந்த நிலையாக இருந்தால் இவை அல்லாவுடைய கலாமில் நான் இப்படி தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சுட்டி காட்டப்படும் போது ஒன்று ஆமாம் இது சரியாக அப்படிலாம் ஏற்றுக்கிறதுக்குலாம் முன் வரணும். அதை விட்டுட்டு இந்த சரி அக்ரிமெண்ட்டில் இல்லைன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். ஒரு ஆள் நீங்கள் எழுதின தர்ஜுமாவில் வந்து தவறு இருக்குது, ஆயத்துக்கு மாற்றமாக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒப்பந்தம் பண்ணுவோம். அப்புறம் நீ குறிப்பு எழுதிக்கிடுவோம், குறிப்பு எழுதிக்கு பிறகு அதை வந்து நீ அங்கே சொல்லு, அப்புறம் திருத்திக்கிறோன்னு சொல்கிறதா? இது என்ன வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுது? அல்லாஹ்வுடைய கலாமில் இன்னும் சொல்ல போனால் தர்ஜுமாவில் ஏற்படக்கூடிய நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தில் அது இருக்குது. இந்த லிஸ்ட் எது முடிவாக தரப்பட்டதோ அதில் இருக்குது. ஆக இந்த விஷயத்தின் சகோதரர்களை ரொம்ப தெளிவாக கவனிச்சுக்கணும். இது இந்த ஒப்பந்தத்துடைய கிளிப்பு இப்போ வந்தது அடுத்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான். ஆகையினால அல்லாஹ்வுடைய கிருபை எந்த அடிப்படையில் காலையில் இருந்து விவாதம் ஆரம்பிக்கப்பட்டு முதலவரும் நிறைவடைந்ததோ அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இதனை வந்து சரியாக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வைங்க. விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருந்தால் நாம் அவர்கள் போடக்கூடிய கிளிப்பை வைத்து விமர்சனத்தில் இறங்கியிருப்போம். நமக்கு அது நோக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தின் முக்கியத்துவம் உணர்ந்த மக்களாக நீங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் தெரியாமலும் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். சில விஷயங்கள்லாம் இது பிரச்சனைக்குரிய விவாத பொருளாக வரும்போது இவர் இன்ன கருத்து தான் சொல்லுவார், இவர் இன்ன கருத்து தான் சொல்லுவாருன்னு அந்த கருத்து தெரிந்து வந்து அமர்ந்திருந்த விவாதங்கள் இருக்கு. ஆனால் இங்கே வந்து இப்போது நடக்கக்கூடிய விவாதத்தை பொறுத்தவரை இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் நான் என்ன சொல்வேன் என்று தெரியாத பல சகோதரர்கள் இருக்கிறீர்கள். இவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று தெரியாத பல சகோதரர்கள் இருக்கிறீர்கள். ஆகையினால இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவான இருக்கணும். அல்லாஹ்வுடைய கலாம் இது யார் சொல்றாங்கிற எந்த அணி எந்த தரப்புலாம் நீங்க பார்க்காம அல்லாஹ்வுடைய கலாமில் எவ்வளவு, அதாவது என்ன சொல்றது, எவ்வளவு பொடுபோக்குத்தனம் இருக்கிறது. இதாங்க அல்லாஹ்வுடைய கலாம்ல மொழிபெயர்க்கிறதுல பொடுபோக்குத்தனம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காமிப்பதற்குத்தான் இந்த அடுக்கடுக்கான ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஆகையினால இந்த விஷயத்தை திரும்பவும் நான் எடுத்து வைக்கிறேன். பாலுணர்வு ஏற்படுத்தும் மரம் என்ற இந்த செய்தியை இறுதியாக நாம் வச்சோம். அதில் அவர் இந்த மரத்தை பற்றி சொல்லிவிட்டு அதில் சொல்றாரு, ஆடைகள் அணிந்திருந்தார், அம்மரத்தை சாப்பிட்டதும் அந்த ஆடை அவிழ்ந்து விட்டது என்று சில மக்கள் விளங்கியுள்ளனர். அது தவறு என்ற விதத்தில் அடுத்த பாராவில் சொல்றாரு, இம்மரத்தை சாப்பிடும் முன் அவருக்கு இனக்கவர்ச்சி இருக்கவில்லை, இம்மரத்தை சாப்பிட்ட பின் அவர்களுக்கு பால் நோய் ஏற்பட்டது என்று கருதுவதே சரியாகும். இதை சாப்பிட்டவுடன் சொர்க்கத்தின் இலைகளால் இருவரும் தம்மை மறைத்து கொண்டார்கள் என்ற அடுத்த வசனங்கள் கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து இம்மரம் பாலுணரை ஏற்படுத்தும் மரம் என்று தெரிய வரும் என்று அந்த மரத்தை பற்றிய விரிவுரையில் இறங்கியிருக்கார். ஆனால் அந்த மரத்து தொடர்பான மற்றொரு இடத்துல 13 குறிப்பிடும் போது குரானிலும், ஆனால் திருக்குரானிலும் நபிமொழியிலும் இது எந்த மரம் என்று கூறப்படவில்லை.
மரம் எதுவென்பதில் முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லிட்டு கடைசியில் திருக்குரானிலும் நபிமொழியிலும் கூறப்படாததை கூறுவோர் இறைவனின் பெயரில் இட்டுக்கட்டிய குற்றத்தை செய்தவர்களாவர் என்று அவர்கள் சொல்லக்கூடியது ஒன்று இந்த மரத்தின் என்று நான் எழுதினது தவறுன்னு ஒத்துக்கிறணும், அல்லது இந்த பாலுணர்வு ஏற்படுத்தக்கூடிய மரம் என்று அவர்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இட்டுக்கட்டி இருக்கிற இட்டுக்கட்டியும் குற்றத்தை சுமந்தவர் என்று சொல்லக்கூடிய குற்றத்துக்கு நான் ஆளாக இருக்கிறேன் என்று அவரை என்ன செய்யணும், அதை ஒத்துக்கிறணும். இந்த ரெண்டை தவிர இங்கே என்ன இல்லை, வேற ஒரு மாற்றுவே இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆளால் எழுதப்பட்டு ஒரே விளக்க பகுதியில் இடம்பட்ட ஒரு செய்தி. இது ஏன் நம்ம இந்த விஷயத்தை சொல்றோன்னா, இது போல யூகங்கள், அவருடைய சொந்த கருத்துக்கள், இது போல முரண்பாடுகள் மலிந்து கிடக்கின்றனங்கிற செய்தியை சொல்லிட்டு இந்த விஷயத்தோட சேர்த்து இன்னும் நம்முடைய செய்திகளை, அதாவது விடுபட்ட விஷயங்களில் இன்னொன்னையும் சொல்கிறேன். 11வது அத்தியாயத்தில் 82வது வசனம், 11வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத் அழிக்கப்பட்ட செய்தி வருது. அதில் வரும்போது ஃபலம்மா ஜா அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா வ அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீன் மன்லூத் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதில் அவர் மொழிபெயர்க்க நமது கட்டளை வந்தபோது அவ்வூரின் மீது சுடப்பட்ட கற்களால் மழை பொழிந்து அதன் மேல் பகுதியை கீழ்ப்பகுதி ஆக்கினோம். இதுதான் தர்ஜுமா. இதில் முக்கியமான ஒரு எப்படி மழை பொழிந்ததுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது ஏன் அந்த இந்த ஆயத்தை, இந்த 1182 நீங்கள் முறையாகத்தான் மொழிபெயர்த்திருக்கிறீர்களா, அதில் ஏதேனும் நீங்கள் விட்டு இருக்கிறீர்களா அப்படிங்கிறத என்ன செய்யணும், அவர்கள் தெளிவுபடுத்தணும். அதே போல 64வது அத்தியாயத்தில் 5வது வசனங்களில் நாம் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அலம் யத்திக்கும் நபஉல்லதீன கஃபரு மின் கபுலு ஃபதாக்கு வபால அம்ரிஹிம் வலகும் அதாபுன் அலீம். இந்த வசனத்தில் முன் சென்ற ஏக இறைவனை மறுப்போரின் செய்தி பிராக்கெட்டில் முஹம்மதே உம்மிடம் வரவில்லையா, அவர்கள் தமது காரியத்தின் விளைவை அனுபவித்தனர், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது அப்படின்ட்டு. அதனுடைய பிராக்கெட்டில் முஹம்மதே உம்மிடம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே வார்த்தையை பார்த்தீங்கன்னா அங்கே பன்மையாக வந்திருக்கு, அலம் ஏத்திக்கும், உங்களிடம் வரவில்லையா என்ற செய்தி. இந்த செய்தியை அவர்கள் முஹம்மதே அப்படின்னு பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல கவனிச்சுக்கணும். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கூற்றுக்களெல்லாம் வரும்போது மொழிபெயர்த்தவர்கள் யாருமே முஹம்மதே என்று யாருமே மொழிபெயர்க்கல. பார்த்தீங்கன்னா நபியே ரசூலே அப்படி தான் என்ன செய்வாங்க மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் என்னது முஹம்மதே அப்படின்னு மொழிபெயர்த்து இவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். இது தவறா, முகமதுன்னு ஏன் பேர் சொல்லக்கூடாதுங்கிறது போவரல, இது வேறு ஒரு துணைச்சான்றா இந்த செய்தியை சொல்கிறேன். அது மெயினான விஷயத்தை பின்னாடி சொல்லுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி இவங்க இழிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறாங்கன்னு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே யா அய்யுஹர் ரசூல் யா அய்யுஹன் நபி, நபியே ஒரு வசனத்துக்கு அடைப்புக்குறி போடும்போது பிற வசனங்களில் பயன்படுத்த அதை அன்புள்ள சகோதரர்களே, எல்லாத்தையும் நான் தான் பதில் டைம் இல்லாமல் தான் சொல்லாமல் இருக்கேங்கிறேன். இவர் என்ன கேட்டால் போட்டு பதில் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கோம் வழங்குதா. அந்த அடிப்படையை சொல்லிக்கிறேன். அதாவது விவாத ஒப்பந்தத்தின்படி அவர் பட்டியல் தரலை, அது மனசில் வச்சுக்கிறேங்க. ஆனால் பதில் சொல்லுவேன். எதுக்கு அதை சொன்னோம்னு கேட்டால் எழுத்து பிழையில் விட்டுருப்போம், ஒரு வார்த்தையை சுட்டி காட்டுவாங்க. இது விவாதத்துக்குள்ளது இல்லையங்க, இத்தனை 6 பேருக்குள்ள திருத்தலையா, கவனத்துக்கு வரல திருத்திக்கிறோன்றுவோம். விவாதத்துக்கு உரியதுன்னா ஒரு கருத்து, ஒரு கொள்கை, ஒரு நிலைப்பாடு தான். அர்த்தம் செய்யும்போது ஒரு வார்த்தையை விட்டுருந்தாங்கன்னா 1000 பேர் பார்த்தாலும் விடலாம், இன்னொரு ஆள் சுட்டி காட்டினா எடுத்துக்கலாம். அதுக்காகத்தான் நீங்கள் விவரமாக தரணும்னு சொன்னோம். அந்த மாதிரி அவர் தரலை, அது ஒரு விஷயம். இப்போ ஒன்றுக்காக வருவோம். இப்போ என்ன அதுக்கடையில் நம்ம ஒன்று கேட்டுக்கிறோம்ல, அதாவது சிலதை கேட்டால் தான் அவர் கொஞ்சம் தேடுறதுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும்ல அவருக்கு, அதுக்காக தான். அதாவது இந்த சுலைமான் நபி சம்பந்தமாக அவர் ஒரு தகவலை சொல்லும்போது அதுவும் நம்ம குரானில் இருக்குதுங்க, நம்ம தமிழாக்கத்தில். அதையும் விமர்சிக்கிறாரு. அது என்ன விமர்சிக்கிறார், 2வது வர்றேன். அதில் குரானில் இல்லாத ஒன்றை குரானில் இருக்குன்னு அப்பட்டமாக சொல்கிறார். அதில் குரானில் இல்லை. இது என்ன மாதிரி வந்துச்சு, நான் ஆன்சர் பண்ண போகிறேன். குரானில் இல்லாத ஒன்றை எனக்கு பதில் சொல்கிறேங்கிற அடிப்படையில் குரானில் இருக்குது,
இன்ன விஷயத்துக்கு தான் இது இறங்குனது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஒன்று வந்து இந்த இன்ஷா அல்லாஹ் விஷயமா ஒன்று சொல்லுவார் பாருங்க. சுலைமான் நபி டாபிக் நான் போகல, அது ரெண்டாவது வருவேன், அது விட மாட்டேன். குரானில் இல்லாத ஒன்று ஹதீஸில் இல்லாத ஒன்று இருக்குங்கிறார். அதை எடுத்து காட்டினவர். அவருக்கு ஒரு வேலை கொடுக்கணும். பட்டவர்களா அப்பாற்பட்டவர்களாங்க இல்ல, நைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் நினைவூட்டுறான், லா தகுல் லிஷையின் இன்னி வலா தகுல் லிஷையின் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒரு செய்தியை சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லாதீங்க. வரலாறுல பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சம்பவங்கள் கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லாம வஹியே நிக்குது. அதுக்கு பிறகு இந்த வசனம் இறங்க நம்ம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால வஹி நின்றுச்சுங்கிறார். நமக்கு மறுப்பு சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால தான் வஹி நின்றுச்சுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ்ல ஆதாரம் காட்டணும். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லலையா, வஹி நின்றுச்சான், அதுக்கு தான் இந்த வசனம் இறங்குனுச்சுன்னு சொன்னா அதுக்குரிய ஹதீஸ் என்ன செய்யணும், எடுத்து காட்டணும். ஒன்று. அடுத்து பல தவறான கட்டுக்கதைகள் இது சம்பந்தமா இருந்தாலும் இந்த செய்தி இருக்குது. எந்த செய்தி? அந்த சடலத்தை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. உங்களுக்கு பிறந்த குழந்தை சடலத்தை முன்னால் போட்டோம் இருக்குல்ல, உங்களுடைய சுலைமானை நாம் சோதித்தோம், அவரது சிம்மாசனத்தில் என்ன போட்டோம், ஒரு சடலத்தை போட்டோம்னா இந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து போட்டோம். அதாவது சடலத்தை கொண்டு வந்து முன்னாடி போட்டாங்கன்னு இருக்குதான். அது எங்கே ஹதீஸில் எங்கே இருக்குது? சடலத்தை கொண்டு வந்து முன்னாடி போட்டோன்னு சொல்கிறீங்க, அது எங்கே இருக்குன்னு எடுத்து காட்டணும். அது என்னங்கிற விவரம் பின்னாடி சொல்லுவேன், அது இதோட தொடரல. அப்புறம் இன்னொன்று அதே மாதிரி பல தவறான கட்டுக்கதைகள் இது சம்பந்தமா இருந்தாலும் இந்த செய்தி இன்னொன்று அதே மாதிரி ஒரு சம்பவம் வருது அப்படின்னா, ஒரு சடலத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அந்த இதுதான் பிறந்த குழந்தை ஹதீஸ்ல வருது, ஆயக்குறையாக குறையில பிறந்த ஒரு குழந்தை வருது, அது வந்து சடலத்தை போட்டு வருது ஹதீஸ்ல. அது வந்து இந்த ஹதீஸும் குர்ஆனும் என்ன செய்யும், ஒண்ணுக்கு ஒண்ணு அதாவது உறுதி செய்யக்கூடிய வகையில இருக்குங்கிறதுனால இதுக்கு அதை மறுத்தா இதை மாத்து. அப்போ ஒரு சுலைமான் நபி சம்பந்தமாக சடலத்தை கொண்டாந்து முன்னாடி போட்டோன்னு ஹதீஸில் இருக்குங்கிறாரு. அப்போ ஹதீஸில் இல்லாத ஒன்று இருக்குன்னு அடித்து சொல்லியிருக்கிறாரு. அது சுலைமான் நபி சம்பந்தமாக அவர் ஆய்வு பண்ண ரிசர்வ் வச்சுக்கிட்டு டாபிக் வர்றேன். இப்போ வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரம் சம்பந்தமாக இருக்கு இல்லையா, மரம் சம்பந்தமாக பேர் அல்லாஹ் சொல்லலை, இன்ன மரம்னு நம்ம சொல்ல முடியாது. பேரை வந்து சிந்தனையில் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லைங்க. ஒரு ஆளுடைய பேர் என்னென்னு நீங்கள் சிந்திச்சு கண்டுபிடிக்கலுமா? பேருங்கிற சொன்னால் தான் தெரியும். விவரங்களை தான் சிந்திச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதை சிந்திச்சு புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஆளை பார்த்து அரை மணி நேரம் யோசிச்சு இந்த நீங்கள் இப்ராஹிம் தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ மரத்துக்கு அல்லாஹ் பேர் சொல்லவில்லை. பேர் சொன்னால் அது இட்டுக்கட்டி தான் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்லாத ஒன்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். கரெக்டு தான் அது. ஆனால் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர்லாம் நாங்கள் வைக்கலை. அவர் தான் கிண்டலை வயாகார மரம்னு பேர் வச்சார். அல்லாஹ்வுடைய கலாமு கூட என்ன பண்ணுறாரு, வயாகார மரம்னு பேர் வச்சவர் அவர் தான். நான் பேர்லாம் வைக்கலை. மரத்துடைய தன்மையை சொல்லியிருக்கிறேன். தன்மையை சிந்திச்சு விளங்கலாம், பேரைத்தான் சிந்திச்சு விளங்க இயலாது. அந்த மரம் என்ன ஏற்படுத்துங்கிற தன்மையை சிந்திச்சு விளங்கலாம். ஒரு ஆள் இந்த இதை சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் திருப்பி. அவர் சாப்பிட்டாரு, சாப்பிட்டுன்னு மண்டையை போட்டார். அப்போ என்ன செய்வோம், இந்த சாப்பாடு தான் மண்டையை போட்ட காரணம்னு விளங்குமா இல்லையா? நாங்கள் சாப்பிடாதீங்க நான் தடுக்கிறேன். அவர் எடுத்து சாப்பிட்டு விட்டார், சாப்பிட்டு செத்து போயிட்டார். என்ன செய்கிறோம், இதுதான் செத்து காரணம் விளங்குமா இல்லையா? அதில் என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டால், ஃபலம்மா தாக்க ஷஜரா, மரத்தை அவர்கள் சுவைத்த பொழுது பதத்துலகுமா சவாத்துகுமா, அவங்களுடைய அவுரத்து வந்து அவங்களுக்கு தோன்றியது, தென்பட்டது, அவங்களுடைய மறைவிடங்கள் அவங்களுக்கு தென்பட்டது என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வந்து இதை சாப்பிட்டவனு தென்படுது. அதான் உன்னுடைய ரிசல்ட்டாக ஒன்று நல்லா சொல்கிறான். இதை திண்டாங்க, இது ஏற்பட்டுச்சுன்னு. சரி, என்ன ஏற்பட்டுச்சு? மரத்தினுடைய சொர்க்கத்தினுடைய இலைகளை கொண்டு மறைத்து கொண்டார்கள் வருது. அவங்க ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டிருந்து அது விலகிருச்சின்னு சொன்னால் கீழே தானே கிடக்கு, எடுத்து உடுத்திக்க வேண்டியதானே. வேட்டி உடுத்திருக்கிறாங்க, அவுரத்துக்கிட்டவன ஆடை அவுந்து கீழே விழுந்துருச்சு. என்ன செஞ்சுருக்கேன்னு கீழே இருந்த ஆடையும் மேலே உடுத்திக்கலாமா? சொர்க்கத்து இலைக்கு ஓட வேண்டிய தேவையில்லை. அப்போ ஆடைகடை இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. நல்லா அந்த ஆயத்திலேயே விளங்குது. சாதாரணமாக சிந்திச்சா ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கு அந்த பால் உணர்வுடைய உறுப்புகள் இருக்கா இல்லையா? அவன் பாட்டுக்கு சட்டை வேட்டி இல்லாமல் அலைவான், 5 வயசில் அலைவான். அவனுக்குண்டு ஒரு வயசு வரக்கூடிய நேரத்தில் தான் ஆகா இது மறைக்கணுமே, அந்த அந்த உணர்வுகள் வந்த பிறகு தான் மறைக்கணும்னு தோணும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த அந்த விஷயங்கள் இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யலை, மறைக்காமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை திண்டவுன்னு மறைக்கிறாங்க. என்ன வழங்குது? இதுவும் பேர் வைக்கிறது ஒன்றா? நீங்கள் அதுலேருந்து எட்டு கட்டி விட்டாருன்னா ஊகிச்சு சொல்கிறது, அதுலேருந்து விளங்குனதை சொல்கிறது வந்து தப்பா? அப்படி சொல்லுங்கள், விளங்குனதை சொல்கிறதுக்குரிய ஆதாரங்களை பட்டியல் போடுறோம். வழங்குதா? அதுவும் உங்களுடைய நீங்கள் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறீங்க, இல்லை நாங்களாம் இருக்கிறத சொல்கிறோம். அதில் விளங்குனதை விளங்காதெல்லாம் எப்படி விளங்குனா சொல்கிறீங்கிறது இருக்கிறது.
அதனால் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனமும் அந்த விமர்சனம் முரண் கிடையாது. அதில் என்ன சொல்கிறோம், மரத்துக்கெல்லாம் பேர் சொல்லவில்லை, ரொம்ப சொல்லக்கூடாது. ஏன், பேர் சிந்தனையில் வராத விஷயம், யாருடைய பேரையும் சிந்தித்து கண்டுபிடிக்க இயலாது. விவரங்களை சிந்தித்து கண்டுபிடிக்கலாமா இல்லையா? இதை திண்டா செத்து போயிட்டானா அதை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதை சாப்பிட்டாங்க, அவ்வளோ அவரை படித்து காட்டார். நான் சொன்னது அவரே படித்து காட்டிருக்கிறாரு. இதை சாப்பிட்டாங்க, அவருக்கு தெரிஞ்சது, உடனே நினைச்சிட்டாங்க சொர்க்கத்தினுடைய இலைகளை பறித்து மறைத்து கொண்டார்கள் என்பதிலிருந்து இதை விளங்கலாம். ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்கலாம் என்று சொல்வது இட்டுக்கட்டுதா? ஒன்று விளங்குவதற்கு சிந்திக்கிறதுக்கு தான் நல்லா குரானை தந்திருக்கிறான். நேரடியாக சொல்கிறதுக்கு மேலே சிந்திக்கவே கூடாது என்ற நிலையாக இருந்தால் தெளிவாக சொல்லுங்கள், அதுலேயும் விஷயம் இருக்குது. அல்லாஹ் சொல்வது நேரடியாக சொல்கிற விஷயத்தையும் விளங்கணும், அதில் சிந்திச்சா என்ன இருக்குதோ அதையும் தான் சேர்த்து விளங்கணும். நேரடி அர்த்தத்தை மட்டும் விளங்கக்கூடாது. அதனால் இந்த மரத்தை திங்கிறது வரைக்கும் அவங்க ஏன் அவுரத்தை மறைக்கலை? அந்த மரத்தை போய் சுவைக்கிற வரைக்கும் அவங்க ஏன் அவுரத்தை மறைக்கலை? இது உடனே இதுக்கு அவுரத்தை மறைக்கிறாங்க. ஆடை அணிஞ்சிருந்தா அந்த ஆடியை திருப்பி உடுத்திக்கிற வேண்டியதானே? மரத்துடைய இலைகளை நோக்கி அவங்க ஓடுறாங்க. அப்போ தான் ஆகான மாம்புளையில் நம்ம பொம்பளையிலங்கிற அந்த உணர்வு வந்தவுடனே 2 பேர் மறைக்கணுன்றது இயற்கையாகவே தோணுது. அதை சாதாரணமாக ஒருவர் சிந்தித்து பார்த்தால் கூட விளங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எழுதியிருக்கிறோம். அது ரெண்டும் பயங்கரமான முரணு என்று என்ன செய்கிறாரு, அடுத்து ஒரு பெரிய அடுக்கடுக்கான ஆதாரம் வச்சுட்டேன்னு சொல்லி கேட்குறாரு. இது ஒரு விஷயமாச்சா? அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த சாமுரி சம்பந்தமாக ஒரு வசனம் சொன்னார்ல, என்ன வசனம், நம்பர் என்னங்க? 2088 தாங்க, குரானில் தாங்க. அதாவது அந்த 2088 என்ன வருதுன்னு கேட்டால், மூசா இதான் உங்களுடைய இறைவன், மூசாவுடைய இறைவன். மூசா மறந்து விட்டார். அதாவது சாமுரி என்ன பண்ணுறான், ஒரு காளை கன்றை தயாரிக்கிறாங்க. தயாரிச்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை தயாரித்த உடனே இதான் உங்களுடைய இறைவன், மக்களை கெடுக்கிறதுக்காக சொல்கிறான், இதான் உங்களுடைய இறைவன், மூசா தப்பான வழிக்கு போயிட்டாரு, இதை வணங்குங்கன்ட்டு சாமுரி சொன்னான்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அவர் என்ன கேட்குறாரு, எதுக்கு அதை கேட்குறாருன்னு கேட்டால், காலூண்டு வருது, அதுக்கு தான் கேட்குறாரு. நேரடி அர்த்தம் உங்களுக்கு சொல்லி போடுறேன். இப்போ அஹ்ரஜலஹும் ஐஜிலன், அவர்களுக்காக அவன் ஒரு காளை கன்றை உண்டாக்கினான், ஜசதன் உடலோடு கூடியதை உண்டாக்கினான், லஹு ஹுவாருன் அதுக்கு சத்தமும் இருந்தது, இப்போ காலு அவர்கள் சொன்னார்கள் ஒரு வாசகம் வருது. அதுக்கடுத்து தான் என்ன வருது, ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா, இதான் உங்களுடைய இறைவன், இதான் மூசாவுடைய இறைவன் ஃபனசியன்னு வருது. இது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த காலூண்டு சொன்னார்கள் தானே வந்திருக்குது, சாமுரி சொன்னான்னு அங்கனுக்குள்ள இல்லை, அதனால இவர் இல்லாத ஒன்றை சேர்த்துட்டாருன்றது தான் அவருடைய குற்றச்சாட்டு. முதல் விஷயத்தை குரானுடைய ஸ்டைலை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். சில விஷயங்களில் பல வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னாலும் யாருன்னு சொல்லவே மாட்டான். அந்த சொல்ல வச்சு அது யாருடைய சொல்லா இருக்கும்னு விளங்குற மாதிரி நம்மளை விட்டுருக்குறோம். நம்ம அதில் சேர்த்துருக்குறோம், எல்லாரும் சேர்த்துருக்குறோம், நீங்களும் சேர்ப்பீர்கள் சில விஷயங்களில். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஃபஸ்ட்டு இதை மற்றவங்களாம் சொல்லியும் இருக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி அது ஒரு விஷயம். என்னன்னு கேட்டால், இந்த காளமாட்டை உண்டாக்குனவன் யார், சாமுரி. எதுக்கு உண்டாக்குனா, மக்களை வெளிக்கெடுக்கிறதுக்கு உண்டாக்குனான். அப்போ இதான் உங்கள் கடவுள்னு இந்த சொல்ல யார் சொல்லி இருப்பா, மக்களை சொல்லியிருப்பாங்க. இதான் உங்கள் கடவுள்னு யார்கிட்ட போய் சொன்னாங்க? அதாவது சாமுரி ஒருத்தர் இருக்கிறான், மக்கள் இருக்கிறாங்க, மூசா போயிட்டார், மூணு பார்ட்டி தான். மூசா போயிட்டாரு, சாமுரி ஸ்பாட்டில் இருக்கிறான், கூட மக்கள் இருக்கிறாங்க. காளமாட்டை உண்டாக்குனவுடனே மக்கள் சொன்னாங்களாம், இதான் உங்கள் கடவுள். உங்கள் கடவுள் யார்கிட்ட சொன்னாங்க? இல்லை. அப்போ சாமுரி தானே கெடுக்கிறதுக்கு சொல்கிறான். எவன் கெடுப்பதற்கு இதை சொன்னானோ அவன் தான் இதை சொல்ல முடியும். கெடுப்பதற்கு தான் இதை உண்டாக்கினான். உண்டாக்கிட்டு சொல்கிறான், ஹாதா இலாஹுக்கும், இதுதான் உங்களுடைய கடவுள், ஓ இலாஹு மூசா, மூசாவுடைய கடவுள் இதுதான், ஃபனசிய அவர் மறந்துட்டாரு, தப்பான வழிக்கு போயிட்டாரு, இதை வணங்குங்க என்று அவன் சொன்னான்ட்டு நம்ம அதை வச்சிருக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்னு கேட்டால், அந்த கருத்தை அவன் தான் சொல்லி சரி இதுக்குரிய ஆதாரங்கள்